குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 5th மேக்ஸ்ல டேர்ம் 1ல செகண்ட் லெசன் அதுல நம்ம வந்து 4th எக்ஸசைஸ்க்கான டாபிக் பார்க்க போறோம். ஏறு வரிசை இறங்கு வரிசை, அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் அண்ட் நம்பர் கம்பேரிசன். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்பர்ஸ் பியாண்ட் 10,000 10,000க்கு மேற்பட்ட எண்கள் எப்படி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும், ரீட் அண்ட் ரைட் பண்ணணும் அப்படிங்கறது பார்த்தோம். அதுக்காக நம்ம பார்த்த ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக் என்னது, பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ, இடமதிப்பு மற்றும் முகமதிப்பு அப்படிங்கிறது. ஸோ ஃபேஸ் வேல்யூ சார்ட் அண்ட் பிளேஸ் வேல்யூ சார்ட் அண்ட் ஃபேஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி வரைக்கும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். நம்ம பார்த்தது வந்து இந்தியன் சிஸ்டம், இந்தியன் நம்பர் சிஸ்டம். இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டமும் நான் உங்களுக்கு காமிச்சேன். பட் இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம் வந்து நமக்கு இந்த வருஷம் நம்ம வந்து பார்க்க மாட்டோம். பில்லியன்லாம் இந்த வருஷம் நமக்கு கிடையாது. 6th ஸ்டாண்டர்ட்ல தான் வருது. ஸோ அதனால நமக்கு இந்தியன் சிஸ்டம் போதும். 1s, 10s, 100s, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore. அதுதான் நம்மளோட சிஸ்டம். அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, அதுலயே நம்பர் வைஸ் வந்து யாரு சின்னவங்க யாரு பெரியவங்க, சின்னதுல இருந்து பெருசுக்கு எப்படி போகணும், பெரியதுல இருந்து சின்னதுக்கு எப்படி வரணும், ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது, இப்போ வந்து நீங்க வந்து கடையில போய் நீங்க ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து 1000 rupees அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களோட அக்காவோ இல்ல தங்கையோ இருக்காங்க, அவங்களும் ஒரு ட்ரெஸ் வாங்குறாங்க. அவங்களோட ட்ரெஸ் வந்து உங்களோடத விட காஸ்ட்லி, 3000 rupeesக்கு வாங்குறாங்க, இல்ல 2800க்கு வாங்குறாங்க. சரியா? 2800 ரூபாய்க்கு உங்க அக்காவோ தங்கையோ யார் இருக்காங்களோ அவங்க வாங்குறாங்க. நீங்க 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணலாமா? என்னோட ட்ரெஸ் வந்து ரேட் கம்மியா இருக்கு, அக்காவோட ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து காஸ்ட்லியா இருக்கு. ஸோ அது காஸ்ட்லியா இருக்குன்னு நீங்க எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்பர்ஸை ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரியணும். யாரு பெரியவங்க யாரு சின்னவங்கன்னு செக்ரிகேட் பண்ண தெரியணும். இது தெரிஞ்சாதானே நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு மோட்டிவேஷனல் கோட்டா ஒரு திருக்குறள் பார்க்கிறோம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. Speaking harsh words when sweet ones are available is like picking raw fruit from ripe ones are there. அதாவது நம்ம வந்து ஒரு ஹார்ஷான வேர்டை நம்ம பேசுறது அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து அடுத்தவங்களுடைய மனசை புண்படுத்தும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து திருவள்ளுவர் இந்த குறள்ல வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ எப்படி அது புண்படுத்தும் அப்படின்னு நீங்க திங்க் பண்றீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இனிமையாக நம்மளால பேச முடியும் அப்படிங்கும் போது கடுமையா நம்ம வந்து பேசவே கூடாது. சோ அதுக்கு பழத்தை விட்டுட்டு காய பறிக்கிறது மாதிரி வந்து நம்ம பேசுற ஒரு வார்த்தை வந்து தவறாக போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழுத்த ஒரு பழம், ஒரு பலாமரத்துல வந்து பழுத்த பழங்களும் இருக்கு, காயும் இருக்கு. சோ நம்ம ஒரு வார்த்தைய கடுமையா பேசுறது வந்து அந்த பழத்தை விட்டுட்டு காய பொறிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம வந்து எல்லார்கிட்டையும் இனிமையாகவும் மரியாதையோடையும் பேச கத்துக்கணும். நம்மளோட நல்ல வார்த்தைகள் வந்து மத்தவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தான் கொடுக்கணுமே தவிர கடுமையை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்களா? யார்கிட்டயும் நம்மளை விட சிறியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் பேசணும், இனிமையாவும் பேசணும், மரியாதையோடையும் பேசணும். ஓகேவா? அது சின்னவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம அவங்க கிட்ட கடுமையா பேசக்கூடாது. ஓகே, சரி. இப்ப நம்ம பாடத்துக்கு போயிடலாமா? ஓகே. நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் ஷேரிங்ல இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஓகேவா? சரி, இங்க வந்து ரெண்டு தராசு காட்டுறாங்க. சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டுல எது பெருசு எது சின்னது அப்படிங்கிறது பேலன்ஸ் ஒப்பிடலாம். கீழே இரண்டு எண்களை இப்ப நம்ம வந்து ரெண்டு நம்பர்ஸை மாத்தும் போது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2778
இன்னொரு நம்பர் 4719. ஓகேவா? அப்ப 2778 தானே சின்ன நம்பர். சரி, இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இந்த டிஜிட்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ பார்க்கும்போது என்ன ஆகும்? இலக்கங்களை ஒப்பிடும். சேம் டிஜிட் கவுண்ட் கம்பேர்டு ஃப்ரம் த லெஃப்ட். இங்கிருந்து கம்பேர் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ அப்ப கம்பேர் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு எது சிறிய எண் எது பெரிய எண்ணு தெரியும். அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுல ஏறு வரிசை இறங்கு வரிசை பார்ப்போம். ஓகேவா? சரி, இப்ப இங்க உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். பள்ளியில் நீளம் தாண்டுதல் போட்டி நடக்கின்றது. லாங் ஜம்ப் வந்து நடத்துறாங்க. ரவி 340 சென்டிமீட்டர், கனி 275 சென்டிமீட்டர், அருண் 410 சென்டிமீட்டர், திவ்யா 198, மீனா 356 சென்டிமீட்டர் தாண்டுகிறார்கள். வெற்றியாளர்களை அறிவிக்க ஆசிரியர் இந்த எண்களை ஒப்பிட்டு பெரிய தூரத்திலிருந்து சிறிய தூரத்திற்கு இறங்கு வரிசையில் என்ன பண்ணணும்? அடுக்க வேண்டும். கரெக்டா? சரி, இப்ப வந்து என்னாச்சு? ரவி 340. இப்ப இதுல இருந்து பார்த்தா நமக்கு யார் ஹையஸ்ட் தெரியுறாங்க? அருண். சரி, அப்ப அவர் என்ன பண்றாரு? 198 தான் லாஸ்ட். அதுக்கப்புறம் 340, 275, 410 தான் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? அருண் 410 சென்டிமீட்டர் முதலிடம், மீனா 356 சென்டிமீட்டர் இரண்டாம் இடம். இங்க அதை காணோம். ரவி 340 மூன்றாம் இடம். எண்களை ஒப்பிடுவதை யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை தயார் செய்கிறது. ஓகேவா? சரி, இப்ப எண்களை ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 எண்களை ஒப்பிட பெரியது சிறியது என்றோம். இங்க பாருங்க, இந்த குறியீடுகள் வந்து இங்க கொடுத்திருக்காங்களா? இந்த குட்டியா வந்து ஒரு வி ஷேப் படுத்துட்டு இப்படி வாய் ஓபனா இருக்கிற மாதிரி இருக்குதா? இதுதான் பெரியது. இது வந்து சிறியது. இது வந்து சமம். ஓகேவா? டு கம்பேர் டூ நம்பர்ஸ் we use the symbols greater than, less than and equal to. There are two simple rules for comparing. இப்ப வந்து ரெண்டு ரூல் இங்க கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட், அதாவது நம்பர் கம்பேரிசன். இது ஓகேவா? ஏறு வரிசை இறங்கு வரிசை அல்ல, நம்பர் கம்பேரிசன். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ரூல் 1 பாருங்க. அதிக இலக்கங்கள் கொண்ட எண், the number which with more digits is greater. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 4523, 4 இலக்கம் இருக்கு. ரெண்டாவது நம்பர் வந்து 987, 3 இலக்கம் தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் 4 இலக்கம் பெருசா 3 இலக்கம் பெருசா? 4 இலக்கம் தான் பெருசு. ஸோ 4523 இஸ் கிரேட்டர் தென் 987. இல்ல, இன்னும் ஒரு சிம்பிள் ஹிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டு நம்பர்ஸ் கம்பேர் பண்ணும்போது எந்த நம்பர் பெருசா இருக்கோ அந்த நம்பரை பார்த்துதான் இந்த முதலையோட வாய் வந்து ஆன் திறந்திருக்கிற மாதிரி ஓப்பன்ல இருக்கும். ஸோ வந்து எப்பவுமே பெரிய நம்பரை பார்த்துதான் வாய் ஓப்பன்ல இருக்கும், சின்ன நம்பரை பார்த்து குறுகி இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கிரேட்டர் தேன் லெசர் தென் கம்பேரிசன் அந்த சிம்பிள்ஸ்ல உங்களுக்கு டவுட் வந்தா கூட எப்பவுமே பெரிய நம்பரை பார்த்து தான் வாய் ஓப்பனா இருக்கணும். அதனால பெரிய நம்பரை பார்த்து தான் அந்த சிம்பிளை போடணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஞாபகம் வச்சிட்டீங்கன்னாவே நீங்க மறக்க மாட்டீங்க. ஓகேவா? சரி, அடுத்தது வந்து இலக்கங்கள் சமமா இருக்கு. இப்ப வந்து 4 டிஜிட்ஸ், ரெண்டுமே 4 டிஜிட்ஸா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறத அடுத்த ரூல் கொடுத்திருக்காங்க. இடமிருந்து வலமாக ஒவ்வொரு இலக்கத்தையும் ஒப்பிட வேண்டும். முதல் வேறுபட்ட இடத்தில் பெரிய இலக்கம் உள்ள எண்ணே பெரியது. அதாவது இங்க 5321, 5298. ஓகேவா? சோ வந்து ஒன் ஸ்டென்ஸ் விட்டுருங்க. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்க்கு போயிட்டீங்க. 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்போ 3 தானே பெருசு, 2 தானே சின்னது. சோ இப்ப பாருங்க, பெரிய நம்பர் பார்த்து தானே இங்க வாய் ஓபன் ஆயிருக்கு. சோ அப்ப என்னாச்சு? எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். பெரிய நம்பரை பார்த்து தான் முதல்ல என்ன பண்ணும்? ஆன்னு நம்பரை முழுங்குற மாதிரி ஓடி போகும். சோ அப்ப வந்து பெரிய நம்பரோட சைன், பெரிய நம்பருக்கு ஏத்த மாதிரி வாய் ஓப்பன்ல தான் இருக்கும். சின்ன நம்பரை வந்து சுருங்கிடும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து இலக்கங்கள் ஃபர்ஸ்ட் கால்குலேட் கண்டுபிடிக்கணும், கம்பேர் பண்ணணும். ரெண்டாவது டிஜிட்ஸை கம்பேர் பண்ணணும். இலக்கங்களும் சமமாக இருந்து விட்டால் டிஜிட்ஸ்க்கு போயிடணும். ஓகே, சாரி, பிளேஸ் வேல்யூஸ்க்கு போயிடணும். ஓகேவா? அடுத்தது ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசை. இதுதான் வந்து உங்களுக்கு இது சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நம்ம வீட்டு மாடி படிக்கட்டுல ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா? ஸ்டெப்ஸ்ல கீழே இருந்து மேல போகும்போது 1 2 3 4 5 6 அப்படின்னு ஏறி எண்ணிட்டு போவீங்க. ஒரு 20 ஸ்டெப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 to 20 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு போவீங்க. அங்கிருந்து இறங்கும் போது 20, 19, 18, 17, 16, 15, 14 கீழே வந்து ஒவ்வொரு நம்பரா இறங்கிடுவேன். ஸோ A to Z இஸ் த ஏறு வரிசை.
Z to A is the இறங்கு வரிசை. ascending order அப்படிங்கிறது A to Z. டிசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது Z to A. ஓகேவா? சோ இதை ஞாபகம் வச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஏறு வரிசை இறங்கு வரிசை அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேவா? எஸ். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க இதுக்கு ஒரு கதை கொடுத்திருக்காங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்க? விளையாட்டு நாளில் நீளம் தாண்டுதல் தூரங்களை வரிசைப்படுத்தியது போல எண்களை சிறியதிலிருந்து பெரியதற்கு அடுக்குவது ஏறு வரிசை, பெரியதிலிருந்து சிறியதற்கு அடுக்குவது இறங்கு வரிசை எனப்படும். கீழே உள்ள பட்டைகளை நகர்த்தி இரண்டையும் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஷஃபிள் பண்ணிடுறேன். சரியா? இப்ப ஷஃபிள் பண்ணதுனால திவ்யா, கனி, அருண், ரவி அண்ட் மீனா எல்லாருமே வந்து இங்க சைட்ல இருக்காங்க. ஓகே, ஒரே நிமிஷம். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? ஏறு வரிசை வேணும்னு சொல்றேன். அப்போ அதனால வந்து திவ்யா வின் கிடையாது, அருண் தான் வின் பண்ணிருக்காரு. ஆனா எப்படி போவாங்க பாருங்க. சோ திவ்யா 198, கனி 275, ரவி 340, மீனா 356, அருண் 410. ஓகேவா? சின்ன நம்பர்ல இருந்து இப்ப உங்களோட வீட்டுல ஸ்டேர் கேஸ்ல ஏறி போற மாதிரியே இருக்கா? இங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நியர்பை ஒரு 16 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ்ல இருக்கிறதுனால பக்கம் இருக்கிற மாதிரி தெரியுறாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இப்ப இதை இறங்கு வரிசையில எழுதுறேன். அப்படியே மாறிடுறாங்க பாருங்க. Z to A. 410 இவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு. அப்படியே கீழே வந்து 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 198. சோ இது வந்து மேல இருந்து கீழே இறங்கி வரீங்க இறங்கு வரிசை, இது கீழே இருந்து மேல ஏறி போறீங்க ஏறு வரிசை. ஏறு வரிசை வந்து அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், இறங்கு வரிசைய டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது புரிஞ்சுதா? கான்செப்ட் கிளியரா? இது மூணே மூணு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம், வேற எதுவுமே கிடையாது. அதுவும் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது எக்ஸசைஸ்ல. சோ ஒப்பிடுதலை நாம் தினமும் பயன்படுத்துகிறோம். இப்ப நம்ம வந்து ஒரு கடைக்கு போறோம், நீங்க ஒண்ணுமே இல்ல, 1 கிலோ தக்காளி உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பெட்டி ஷாப்ல வாங்குனீங்கன்னா 20 ரூபாய் இன்னைக்கு சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு பழமுதிர் நிலையம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய கடைக்கு, நிறைய ஃப்ரிட்ஜ் ஏசி எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி இருக்கிற கடைக்கு, ஃபுல் ஏசி போட்டிருக்கிற கடைக்கு போனீங்கன்னா 1 கிலோ தக்காளி 30 ரூபான்னு சொல்லுவாங்க. இதே வந்து உங்க வீட்டு பக்கத்துல தள்ளு வண்டியில எடுத்துட்டு வருவாங்க தெரியுமா, அவர்கிட்ட 1 கிலோ தக்காளி வாங்கினீங்கன்னா 15 ரூபாய்க்கே கொடுத்துறேன், இல்ல லேட்டாக நைட் ஆயிடுச்சு அப்படின்னா 10 ரூபாய்க்கு கூட கொடுத்துட்டு போயிடுவாரு 1 கிலோ. பிகாஸ் அவருக்கு என்னன்னா அன்னைக்கு வாங்கின பொருள் அன்னைக்கே வித்து முடிக்கணும், பெருசா ப்ராஃபிட் கிடைக்கலனாலும் அவர் கொடுத்த மார்க்கெட்ல அவர் என்ன ரேட் கொடுத்து எடுத்துட்டு வந்தாரோ அந்த பைசா கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு போயிடுவாரு. இந்த பெட்டி ஷாப்காரன் வேணா ஒரு நாள் 2 நாள் வச்சுட்டு 2வது நாள் ஈவினிங்குள்ள அவரும் 20 ரூபாய் இல்ல 15 ரூபாய்க்கு வந்தா கூட கொடுத்துருவாரு. இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்காங்க தெரியுமா, அவங்க 10 நாள் ஆனாலும் அவங்களோட தக்காளி அழுகாது. பிகாஸ் அவங்க ஃபுல் ஏசில வச்சிருக்காங்க. அப்ப அவங்களோட ரேட் அவங்க குறைக்கவே மாட்டாங்க. சோ இதுதான் வந்து நம்ம கம்பேர் பண்றதுங்கிறது ஒரு சிம்பிள் விஷயத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க? ட்ரெஸ் எடுக்க போறீங்க. இப்ப வந்து ஆடி தள்ளுபடி எல்லாம் வருது. சோ ஆடி சேல் எடுத்தீங்கன்னா 50% ஆஃபர்னு ஒரு கடையில போட்டிருப்பான். சென்னை சில்க்ஸ் போத்தீஸ்ல எல்லாம் 50% ஆஃபர் அப்படின்னு போட்டிருப்பான். இதே வந்து வேற உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டி குட்டி கடையா இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் எல்லாத்தையும் வித்து க்ளோஸ் பண்ணிட்டா, நம்மளுடைய அந்த ஓல்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டா ஈஸின்னு நினைச்சிட்டு 80% ஆஃபர்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? குடுகுடுன்னு 80% ஆஃபருக்கு ஓடுவீங்க. பட் கிளாத் எப்படி இருக்கு எல்லாமே கம்பேர் பண்ணணும். ஒன்லி பிரைஸ் மட்டும் கம்பேர் பண்ணக்கூடாது, குவாலிட்டி, குவான்டிட்டி, பிரைஸ் எல்லாமே கம்பேர் பண்ணணும். ஓகேவா? சோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட டே டு டே லைஃப்ல கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் நிக்கிறீங்க கிளாஸ்ல, நான் தாண்டா ஹைட்டா இருக்கேன், இல்ல நீ தாண்டா ஹைட்டா இருக்கேன், 2 பேரும் என்ன பண்ணுவீங்க? ஹைட்ல வந்து நம்பர் கம்பேரிசன் பண்ணுவீங்க. சோ இந்த நம்பர் கம்பேரிசன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டே டு டே லைஃப்ல உங்க கிளாஸ்ல நீங்க மார்க் வாங்குறீங்க, நீங்க ஒரு 5th ரேங்க் 6th ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்டா இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவன் வந்து எல்லாத்துலயும் வந்து 90 அபோவ் எடுத்திருப்பான், நம்ம 70 80 அப்படி ஒன்லயும் மாறி மாறி எடுத்திருப்போம். சோ அவனுக்கு நமக்கு எவ்வளோடா நம்ம மார்க்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு கம்பேர் பண்ணுவோம். இதெல்லாம் நம்மளோட பை நேச்சர். ஸோ பட் நமக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தெரியாது. ஓகேவா? சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம்? உங்க புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் இங்க வந்து ஆக்டிவிட்டியாவே கொடுத்துருக்கேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம புக் எக்ஸசைஸ்க்கு போலாம். ஓகேவா? கிரேட்டர் தேன், லெசர் தேன், ஈக்குவல் டு, இந்த 3 குறியீடுல ஏதாவது கம்பேர் யூசிங் கிரேட்டர் தேன், லெசர் தேன் அண்ட் ஈக்குவல் டு சைன். சோ 4567 4657 இது ரெண்டுல எதுப்பா பெருசு?
இது ரெண்டுல எது பெருசு? 567 657, 5 பெருசா 6 பெருசா? 6 தான் பெருசு இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணும்? 6 பார்த்து தான் வாய் ஓபன் ஆயிருக்கும். கரெக்டா? பாருங்க, கரெக்டா 6 பார்த்து தானே வாய் ஓபன் ஆயிருக்கு. எஸ். ஸ்கிரீன்ல நல்லா தெளிவா சைஸ் பெருசா தெரியுதா? ஓகேவா? ஓகே. அடுத்தது இது நம்பர் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. 12,345 இது 5 டிஜிட்ஸ் இருக்கு, இது 4 டிஜிட்ஸ் இருக்கு. சோ ஆப்வியஸா 5 டிஜிட்ஸ் தான் பெருசு. சோ அப்ப என்ன பண்ணும்? இந்த 12,345 பார்த்து தானே வாய் ஓபன் ஆயிருக்கணும். கம்பேர் பண்ணுவோமா? ஆன்சர் பார்ப்போமா? எஸ். பாருங்க, வெரி குட். அடுத்தது ஏறு வரிசையில் அடுக்குக. குட்டி நம்பர்ல இருந்து பெருசு அடுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? 89 2 டிஜிட். அப்புறம் வந்து அடுத்த 3 டிஜிட் யாரு? 231. அடுத்தது 700. அடுத்தது 4321. ஆன்சர் பாருங்க. எஸ், வெரி குட். சோ குட்டி நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு அடுக்கிட்டு போயிட்டோம். அடுத்தது இறங்கு வரிசையில் அடுக்குக. சூப்பர். இது எல்லாமே 4 டிஜிட்ஸ்ல இருக்கு. எல்லாம் நியர்பைல வேற இருக்கு. ஓகேவா? 5600, 600, 400, 400. ஓகே. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 54 அடுத்த டிஜிட் பாருங்க 3. இங்க வந்து 6. அப்போ இவர் தான் குட்டி. சோ 5436, 5463. அப்புறம் இதுல 5634, 5643. ஓகேவா? பாருங்க, இறங்கு வரிசையில எழுதிட்டு வராங்க. டிசெண்டிங் ஆர்டர், பெரியவங்கல இருந்து சின்னவங்க. ஓகே. சோ இந்த லெசன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கம்பேர் டூ நம்பர்ஸ் யூசிங் டிஜிட் கவுண்ட் அண்ட் பிளேஸ் வேல்யூ ரூல்ஸ் and use greater than lesser than symbols correctly. Arrange the numbers in ascending order and descending order. அப்புறம் apply comparison and ordering in everyday situation. ஓகேவா? நம்மளுடைய டே டு டே லைஃப் எல்லாத்துலயுமே நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ புக் எக்ஸசைஸ் ஒரு கிளான்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்துருவோமா? புக் எக்ஸசைஸ்ல ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப அதாவது நம்ம இப்ப பார்த்த டாபிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. நம்ம கொடுத்துருக்கிற டாபிக் என்னமோ இதுதான். அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் அண்ட் வந்து கிரேட்டர் தேன் லெசர் தேன் சிம்பிள். 2.4 எக்ஸசைஸ்க்கான டாபிக் வந்து இதுதான். ஆனா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களை வந்து இந்த ரைட் த நம்பர் இன் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல வந்து சிலதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, சிலது கொடுக்கல. அது நம்ம பார்த்துக்கலாம், அது என்னங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்புறம் இங்க வந்து அபாக்கஸ்ல வந்து என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்த இதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது சப்ராக்ட் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இந்த சப்ராக்ஷன் கூட நமக்கு 2.5 எக்ஸசைஸ்க்கு தான் வரும். ஏன்னா அங்கதான் நீங்க வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் 4 விஷயம் பார்க்க போறீங்க. ஸோ 2.4ல அது கிடையாது. பட் ஸ்டில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. நோ இஷ்யூஸ். பாத்திரலாமா? சரி, அவங்க நம்பர்ஸ் வந்து கேப் கொடுத்து எழுத சொன்னதை வந்து நான் எழுதுறேன் உங்களுக்கு. 11,000 11,000. ஓகேவா? 11,000 11,000. இந்த நம்பர் என்ன? 1 10 100 1000 10,000 இல்லையா? சோ வந்து 34,000 34,000. இது எல்லாமே ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸே. 34,000. அடுத்தது 1 10 100 1000 10,000 லட்சம் 1 லட்சம் 1 lakh 1 லட்சம். ஓகேவா? அடுத்தது டி கொஸ்டின் அவங்களே எழுதிட்டாங்க. இ கொஸ்டின் 37,689. 37,689 தமிழ்ல. ஓகே. 37,689.
600 689. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்தது வந்து அவங்களே எஃப்க்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு டிக்டேஷன் வேர்ட்ஸ்லயும் இதுதான் வரும் மேக்ஸிமம். இது எவ்வளவு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். 1 10 100 1000 10,000 லட்சம் 4 லட்சம் 4 lakh. ஓகே, அடுத்தது 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். வெரி குட். என்ன நம்பர்? 12 lakh. வெரி குட், சூப்பர். 12 லட்சம். எஸ். அடுத்தது நம்ம அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் கொஸ்டினுக்கு போயிடலாம். எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்க புக்ல பாருங்க. 3 6 நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் நான் அப்படியே எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு அசெண்டிங் ஆர்டர் என்ன டிசெண்டிங் ஆர்டர் என்ன நீங்க சொல்லுங்க. இங்க வேணா 2 கமாவா வச்சுக்கலாம். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இதை அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். இப்ப எல்லாமே வந்து 5 டிஜிட்ஸ் தான். கரெக்டா? எல்லா நம்பர்ஸும் 5 இலக்கங்கள்ல தான் இருக்கு. ஓகே, அசெண்டிங் ஆர்டர்னா சின்னதுல இருந்து பெருசு, ஏறு வரிசை. இறங்கு வரிசைனா பெருசுல இருந்து சின்னவங்க. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் பெருசை கண்டுபிடிச்சாலும் சரி, சின்னதை கண்டுபிடிச்சாலும் சரி. சரி, இப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே 5 டிஜிட்ல இருக்கு. சரி, அப்புறம் வந்துட்டு நீங்க வந்து பாருங்க, 5 டிஜிட்ல இருக்கிறதுனால இது 3ல ஸ்டார்ட் ஆகுது. இவர் தான் இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் குட்டி. அடுத்தது வந்து யாரு? இவர் 4 40ல இருக்காரு. ஸோ அடுத்தது 2வது குட்டி இவர் தான். அடுத்தது வந்து 3வது வந்து இவங்க 90, இவங்க 80, இவங்க 90, இவங்க தான் 47, இவங்க தேர்ட் ஒன். அடுத்தது 80 இல்லையா? 4க்கு அடுத்தது அப்புறம் பெரியவங்க வந்து 8 தான் இருக்காங்க. ஸோ இவங்க ஃபோர்த் ஒன். அடுத்தது இவங்க 90, இவங்க 97. அப்ப இவங்க தானே வருவாங்க. சரி, இப்ப நீங்க இப்ப இதை வந்து ஏறு வரிசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இறங்கு வரிசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏறு வரிசைக்கு 1 2 3 4 5 6ன்னு போவீங்க. இறங்கு வரிசைக்கு 6 5 4 3 2 1 வந்துருவீங்க. அவ்வளவுதானே? சரி, இப்போ அசெண்டிங் ஆர்டர்ல நான் எழுதுறேன் ஃபர்ஸ்ட். அசெண்டிங் ஆர்டர்ல எழுதும் போது சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க இல்லையா? எயிட்டி ஒன்க்கு அப்புறம் 90 தானே? அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா இதுலயே வந்து ரிவர்ஸ்ல அப்படியே போங்க, அதுதான் டிசெண்டிங் ஆர்டர். இப்படியே இதுதான் டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? சரி, அதுல இன்னொரு கணக்கு கொடுத்திருக்காங்க, அது மட்டும் நீங்க வந்து ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஓகே, சோ அடுத்தது வந்து என்ன சொல்லிருக்காங்க? ரைட் இன் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 7 lakh plus 5,000 plus 4 tens plus 3 ones. ஓகே, 7 lakh 5,043. நான் அதை இங்கேயே குட்டியா எழுதுறேன். அதை வந்து எப்படி எழுதணும்னா நம்பர்ல எழுத சொல்லியிருக்காங்க. 7 lakhs 5,043. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே,
ஸோ அப்போ இன்னைக்கு என்ன பார்த்தோம், நம்ம நம்பர்ஸை வந்து கம்பேர் பண்றது எப்படி. நம்பர்ஸ் கம்பேரிசன்ங்கிறது நம்மளோட டே டு டே லைஃப்ல எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்றோம் நமக்கு அறியாமையே. கரெக்டா? ஸோ அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க உங்க கிளாஸ்ல உங்க ஃப்ரெண்டோட மார்க்ஸ் கம்பேர் பண்றது, ஸ்போர்ட்ஸ்ல ஸ்கோர்ஸ் கம்பேர் பண்றது, உங்களோட ஹைட் கம்பேர் பண்றது, வெஜிடபிள் ஷாப்ஸ் போனா கம்பேர் பண்றது. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் கம்பேரிசன் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது சொன்னேன். அதுல ஏதாவது கான்செப்ட்ல டவுட் இருக்கா? டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். சரி, டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா ஏறுவரிசை அண்ட் இறங்கு வரிசையும் பாத்தீங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா டிக்டேஷன் வேர்ட்ஸ் பாக்குறோம். ஓகேவா? சரி, டிக்டேஷன் வேர்ட்ஸ் நான் மொத்தம் வந்து 5 வார்த்தைகள் சொல்றேன், 5யுமே எழுதணும். அசெண்டிங் ஆர்டர் ஏறுவரிசை, டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசை, அசெண்டிங் ஆர்டர் ஏறுவரிசை, டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசை, மூன்றாவது வார்த்தை 47,000 47,343 47,343 தமிழ்ல 47,343 47,343 கிரேட்டர் than பெரியது, கம்பேரிசன் ஒப்பிடுதல், கம்பேரிசன் ஒப்பிடுதல். சோ மொத்தம் 5 வார்த்தை சொன்னேன். அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், 47,343 கிரேட்டர் தேன் கம்பேரிசன். ஸோ எல்லாமே ஆங்கிலத்திலையும் சொல்லியிருக்கேன், தமிழ்லையும் சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டுலையுமே எழுதியிருப்பீங்க நான் நம்புறேன். எழுதுனதை நீங்க வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, டெய்லியும் ஷேர் பண்ணாம இருக்காதீங்க. ஸோ ஷேர் பண்ணாதான் நீங்க கரெக்டா எழுதுறீங்களா, மிஸ்டேக்ஸ் இருக்கா, இல்ல ஒரு ஒரு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு வேற ஏதாவது இன்னைக்கு பார்த்த டாபிக்ல டவுட் இருக்கா? இருந்ததுன்னா கேட்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இதனோட கண்டினியூட்டி பார்க்கலாம். இன்னும் ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அதுக்கப்புறம் தான் நம்ம எம்சிக்யூ பார்ப்போம். ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம 2 லெசனோட எம்சிக்யூ சேர்த்து ஒரு வாரம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ இன்னைக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க இப்போ. ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.